நம்ம தம்பியோட பர்சனல் ரூமுக்கு போலாமா? ஓகே. என்னோட இளைய சகோதரன், அவர் வேற நான் வேற இல்லை. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு அக்காவா நீங்க தான் வரணும்னு சொன்னேன். ஒரு 121 நாடுகளுக்கு போயிட்டு வர ஒரு பாக்கியம் எனக்கு இருக்கு. ரெட் கலர் பாயிண்டர் பாத்தீங்கன்னா அந்த நாடுகளுக்கு ஒரு தடவை போயிருக்கேன். கிரீன் போயிருந்தேன்னா பல தடவை போயிருக்கேன்னு அர்த்தம். திருவிளையாடல் படத்துல வர சம்பவம் மாதிரி விநாயகர் அப்பா அம்மாவை சுத்துற மாதிரி நான் போய் தம்பி முருகன் உலகம் ஃபுல்லா சுத்துற மாதிரி உலக நாடுகளை சுத்துறாரு. நடு காட்டுல இன்னும் கொஞ்சம் பேர் வாழ்றாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களோட என்ன சந்திக்க வைக்க முடியுமான்னு கேட்டேன். தற்கொலை முயற்சிக்கு வேற வழிகள் இருக்கு அப்படின்னா திருவிளையாடல் நக்கீரரா நடிச்சனால முழுசும் அப்படியே வெளியில பண்ணி அப்பா கொடுத்தது. இது வந்து நேஷனல் அவார்டு டெல்லியில அப்பா கொடுத்தது. உங்கள் அபிமான தங்கமயில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகிறது நன்றி விழா சிறப்பு சலுகை. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இப்ப நம்ம தம்பியோட பர்சனல் ரூமுக்கு போலாமா? ஓகே. வாங்க. தம்பி இருக்கார். தம்பி இருக்கார். வாங்க தம்பி. வணக்கம், வாங்க வணக்கம். வாங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய சகோதரர் பத்தி ஒரு வார்த்தை. என்னோட இளைய சகோதரன், அவர் பேரு CN பரமசிவன். தாத்தா பேர் தான் அவருக்கு வச்சாங்க அப்பா. சொல்ல போனா அவர் வேற நான் வேற இல்லை. அப்படிதான் அப்பா வளர்த்துனாங்க. ஒற்றுமையா வாழ்ந்து கடைசி வரைக்கும் ஒற்றுமையா இருக்கணும்னு எனக்கு உறுதுணையா இருக்கிறவரு. நான் வேற என் தம்பி வேற கிடையாதுன்னு சொன்னீங்க. கலர் கூட ஒரே மாதிரி போட்டு வந்திருக்கீங்களே. என்ன சொல்லி வச்சா? இல்ல நான் இப்பதான் உங்களோடய தான் அவர் பார்க்கிறேன் நானு. ஆனா ஓட்டம் ஒன்னா இருக்கே இல்லையா? அதான் பாண்டி. அதான் பாண்டியா. சின்ன வயசுல அந்த அக்கா தம்பிக்குள்ளேன்னு ஒரு ஒரு சேட்டைகள் நிறைய இருந்திருக்கும். அதர் சைடு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அதர் சைடுனா அங்க பெருசா ஒன்றும் இல்லை. அண்ணன் அக்கா நான் 3 பேர். நாங்க 2 வருஷம் இடைவெளி எங்களுக்கு. அண்ணனுக்கும் எனக்கும் வேணா சில சமயம் கொஞ்சம் சின்ன வயசுல பிரச்சனைகள் வரலாம், சின்ன சண்டைகள் வரலாம். அப்போ அக்கா தான் எங்க 2 பேருக்கும் பாண்டிங்கா இருப்பாங்க. இணைக்கிற பாலமே இணைக்கிற பாலமே அவங்க தான். ஸோ 2 பேரையும் நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், இப்படி செய்வாங்க. ரொம்ப ஸ்ட்ராங் பாண்டிங்க. இது நிறைஞ்சு இருக்கணும்னு தான் அப்பா அம்மா எல்லாரும் தாய் தந்தையரும் விரும்புவாங்க. அப்படியே தான் இருக்கும். இன்ஃபேக்ட் ஒரு தடவை நான் உங்களுக்கு சொன்ன ஞாபகம், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு அக்காவா நீங்க தான் வரணும்னு சொன்னேன். அந்த அளவுக்கு பாண்டிங்க. நீங்க சொன்னது போல பாருங்க, அவங்க நான் ஒன்றும் பேசி வச்சுக்கல, ரெட் கலர்லயே இருக்கும் 2 பேரும். சார், அப்பாவுடைய புகழ் வந்து இப்ப அப்பா மறைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 47-48 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் அந்த அன்பும் சரி, மக்கள் அவர்களை வச்சிருக்க அந்த மரியாதையும் சரி துளி கூட குறையல. அதுக்கு சான்றே இப்ப அம்மாவுடைய நேர்காணலாகட்டும். அவ்வளோ ஏகோபித்த வரவேற்பு மக்கள் மத்தியில. அவருடைய படங்களை இன்னைக்கும் எல்லாரும் விரும்பி பாக்குறாங்க, பாடல்களை கேட்கறாங்க. இந்த அன்பை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்பா ஒரு பெரிய ஜமீன்தார் குடும்பத்துல பிறந்திருந்தாலும் காலச்சூழல் காரணமாக 5-6 வயசுலேயே டிராமா கம்பெனியில தானாக உழைச்சி முன்னேறினவங்க. நீங்க சொன்னது போல அப்பா தவறி 50 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு அப்போ 16 வயசு தான், அக்காவுக்கு 18 வயசு தான் அப்பா தவறும்போது. இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் பண்ணி பார்த்தோம்னா அவங்க ஒரு தெய்வ பிறவின்னு புரியுது. குறிப்பா அதாவது பொதுவாக ஜனங்க கிட்ட கடவுள் பக்தி கொஞ்சம் குறையிற நேரத்துல திரைப்படம் வாயிலாக, திரைப்படம் ஒரு பவர்ஃபுல் மீடியா நம்ம நாட்டை பொறுத்த மட்டும், நம்ம ஸ்டேட்டை பொறுத்த மட்டும், அதன் வாயிலாக திருவிளையாடல், சரஸ்வதி சபதம், திருவருட்செல்வர், கந்தன் கருணை, திருமால் பெருமை அடுக்கிக்கிட்டே போகலாம். இப்படி ஏராளமான படங்கள்ல நல்ல புராண கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. கூடவே அவங்க எடுத்த சோசியல் படங்கள் கூட பார்த்தீங்கன்னா அந்த தலைப்பு கூட ரொம்ப நல்லபடியா இருக்கும். நான் பெற்ற செல்வம், குலமகள் ராதை, வா ராஜா வா, அந்த மாதிரி தான் இருக்கும். அதுலேயும் நல்ல கருத்துக்கள் இருக்கும். ஸோ அப்படி மக்களுக்கு பயன்படும் வகையில் நம்மளுடைய படைப்புகள் இருக்கணும்னு ரொம்ப பக்தி சிரத்தையோடு அவங்க எடுத்ததுனாலையும், அவங்க வாழ்ந்த வாழ்க்கையிலையும் அப்பொழுது எதுவும் இல்லாமல் ஏராளமான பேருக்கு தாராளமாக வாரி வழங்கினதுனாலையும் அந்த நல்லதெல்லாம் போகாதுங்க. கண்டிப்பாக போகாது அந்த நல்லதெல்லாம். நுழையும் போது பார்த்தது வேர்ல்டு மேப் பொதுவாக பல வீடுகளில் இருக்கும். இதில் ஒரு வித்தியாசத்தை உணர்ந்தேன். அதை பற்றி கேட்கலாமா? தாராளமாக கேளுங்க. இந்த பாயிண்டர்ஸ் வச்சிருக்கீங்க, இதில் 2 கலர்ல வர இருக்கு. என்ன இது கதை? என்ன ஒன்றும் இல்லைங்க. உலகத்தில் இன்னைக்கு ஐநா சபை அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள் 195. அது இல்லாமல் இன்னொரு 15-20 நாடுகள் இருக்கு.
அந்த 195ல ஒரு 121 நாடுகளுக்கு போயிட்டு வர ஒரு பாக்கியம் எனக்கு இருக்கு. எப்பா, உலகம் சுற்றும் வாலிபன். வாலிபன் இல்ல, உலகம் சுற்றும் கரெக்ட், வாலிபன் இல்ல. ஸோ 121 நாடுகள்ல சில நாடுகள் சில காரணங்கள் வியாபார ரீதியாகவோ அல்லது எனக்கு பிடித்த விஷயங்கள். எனக்கு பிடித்த விஷயம் ஒரு நாட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரி, சரித்திரம், கலாச்சாரம், பண்பாடு, அந்த ஜனங்களோட பழகி அவங்க உணவை சாப்பிட்டு அவங்க எப்படி வாழ்றாங்கன்னு தெரிஞ்சுட்டு அங்கேருந்து என்னென்ன நல்லதை நம்ம பின்பற்ற முடியும் அப்படின்னு அறியும் வகையில் ட்ராவல் பண்ணுறதுனால சில நாடுகளுக்கு ரிப்பீட்டாக போவேன். ஓகே. ஸோ நீங்கள் ரெட் கலர் பாயிண்டர் பார்த்தீங்கன்னா அந்த நாடுகளுக்கு ஒரு தடவை போயிருக்கேன். அதனால அந்த நாடு கம்மின்னு சொல்ல மாட்டேன். எனக்கு 2வது தடவை போகிற விருப்பம் இருந்தாலும் இன்னும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரல. கிரீன் போயிருந்தேன்னா பல தடவை போயிருக்கேன்னு அர்த்தம். பல தடவைன்னா 2 தடவையிலேருந்து 30 தடவை கூட போயிருக்கேன். 30 வாட்டி போன கண்ட்ரி எது? அமெரிக்கா, ஓகே. ஜெர்மனி, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, அப்புறம் இங்கிலாந்து. ஒரு 7 லிஸ்ட் இருக்கு. 30 தடவை போனது இதெல்லாம். 30 தடவை போனது. ஏன்னா ஒரு 6-7 நாட்டில் எனக்கு பிஸ்னஸ் இருக்கு, அங்கெல்லாம் ஆஃபீஸும் வச்சிருக்கேன். ஸோ அதன் ரீதியாகவும் கொஞ்சம் அடிக்கடி போகிறது இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்றது இந்த பிறவியில் ஒரு வாழ்க்கை. ஸோ ஒரு வாழ்க்கை ஒரு உலகம். ஸோ அதை நல்லா முழுமையாக சுற்றி பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. அதன் காரணமாக சுற்றி வந்துகிட்டு இருக்கேன். இன்னும் அந்த 70யும் கவர் பண்ணிடுவீங்க எப்படியும். ரொம்ப தேங்க்ஸ். உங்களை போல நல்ல விஷயத்துல அதையும் கவர் பண்ணிட்டேன்னா வந்த விசிட் வந்து பூர்த்தி ஆகுறது. 120 கண்ட்ரின்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது கவர் பண்றது. உங்களுக்கு ரொம்ப மோஸ்ட் மெமரபிள் ஏதாவது 1-2 இல்லை நீங்க பார்த்து ரொம்ப வியந்த ஒரு கலாச்சாரம், அதுல ஏதாவது ஒரு மெமரி சொல்றேன், என்ன சொல்றீங்க? எத்தியோப்பியாவில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்றேன். எத்தியோப்பியாவில் அடிஸ் அபாபான்றது தான் கேபிட்டல். அங்கே ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கேன். அப்போ கீழே வரப்போ ஒரு டூர், ஒரு டேபிள் இருக்கும், டூர் டெஸ்க் இருக்கும். அங்கே போய் அடிஸ் அபாபாவும் அதை சுற்றுப்புறங்களிலும் உள்ள டூர் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம். சுற்றி பார்த்தா செவுத்துல நிறைய அவங்களுடைய ஆதிவாசிகள், அவங்க ட்ரைப்ஸோட ஃபோட்டோஸ் இருந்தது. அந்த முள்ளுகள் எல்லாம் குத்திட்டு பெயிண்ட் எல்லாம் அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த டூர் கைடு அவரை கேட்டேன், எனக்கு இவங்களை சந்திக்கணும்னு ஆசையாக இருக்குது. அவர் சொன்னார், அதுக்கு ஏற்பாடு பண்ணலாம், ரெகுலராக நாங்கள் ஒரு குரூப் வச்சுருக்கோம், அவங்க சமைச்சு கூட கொடுப்பாங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த சாப்பாடை சாப்பிட்லாம். அப்போ நான் சொன்னேன், அந்த மாதிரி குரூப்பை நான் பார்க்க விரும்பலை, அவங்க டூரிஸ்ட் ஃப்ரெண்ட்லி, டூரிஸ்டே பார்க்காம நடுக்காட்டில் இன்னும் கொஞ்சம் பேர் வாழ்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அவங்களோட என்னை சந்திக்க வைக்க முடியுமான்னு கேட்டேன். அவர் ஒரு 5 செகண்ட் என்னடி பார்த்துட்டு, தற்கொலை முயற்சிக்கு வேற வழிகள் இருக்கு அப்படின்னா, இது விபரீத இதை பரீட்சையா தெரியுது. பரவாயில்ல, எனக்கு ஆர்வமா இருக்கு, அவங்கள போய் சந்திக்கணும்னு விரும்புறேன் அப்படின்னு. சரி, அதுக்கு வந்து எனக்கு ஒரு 2-3 days டைம் கொடுக்கணும், எங்களுக்கு தெரிஞ்ச ட்ரைப்ஸை வச்சு தான் நாங்கள் இதை ஏற்பாடு பண்ண முடியும். ஒரு 2 days பொறுத்து எனக்கு சொன்னார், நீங்கள் யூ வெரி லக்கி, அப்படி ஒரு ட்ரைப்ஸை நாங்கள் இப்போ தேர்ந்தெடுத்திருக்கோம், நீங்கள் அவங்களோட போய் தங்கலாம். இந்த ட்ரைப்லேருந்து ஒருத்தர் ஒரு நாள் வேணாம், எவ்வளோ நாள் தங்கணும்னு, ஒரு வாரம் 10 நாள் நான் இருக்கணும்னு, ஒரு நாள் வேணா கூட இருப்பார், உங்களுக்கு ஈஸ் அவுட் பண்ணுறதுக்கு, அப்புறம் அவர் போயிடுவார் அவர் வேலைக்கு. பரவாயில்ல தம்பி, உண்மையா எனக்கும் போறப்ப கொஞ்சம் ஒரு சின்ன டவுட் இருந்தது மைண்டில். அன்சிவிலைஸ்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மற்ற நண்பர்களும். ஒருத்தர் சொன்னாங்க, நீங்கள் உங்களை கொண்டு போய் நீங்கள் புதுசாக அங்கே வந்திருக்கிறதுனால அவங்க புது ஜனங்களை பார்க்காமே இருந்திருக்காங்க, உங்களை அவங்க கடவுளுக்கு படைச்சிட முடியும், பலி கொடுத்துட முடியும், அதை பற்றியெல்லாம் நீங்கள் சிந்திக்கலையான்னாங்க. உண்மையாக சொல்ல போனால் அப்படி சிந்திக்கலை. ஆனால் ஒரு முறை தான் சாவும், அந்த சாவு அங்கே தான் இருக்கணும்னு ஆண்டவன் நினச்சிருந்தா அங்கே தான் நடக்கும், அங்கே இல்லைன்னா அங்கே நடக்க போகிறதில்ல. அதனால் எனக்கு இன்னும் பார்க்கணுன்னு ஆர்வமாக இருக்குங்க அப்படின்னு போயிட்டேன். ஸோ போகிறப்ப இந்த அன்சிவிலைஸ்டானவங்களோட இருக்க போகிறோமேன்னு யோசிச்சுட்டு போனப்போ அங்கே பார்த்தா அவங்க தான் நிறைய சிட்டியில் வாழ்கிற ஜனங்களை விட சிவிலைஸ்டாக இருக்காங்க. அப்போ சிட்டியில் வாழ்கிற ஜனங்க எப்படி இருக்காங்கன்னா மாடர்னைஸ்டாக இருக்கும். நம்ம அதாவது நம்ம ஃபோன் எடுத்து அமெரிக்காவில் ஒருத்தரோட வீடியோ சேட்டில் பேச முடியும், அவங்ககிட்ட கண்ணாடி கூட கிடையாது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணமும் தரேன். நான் போய் தங்குன குரூப் வந்து ஒரு 2000 பேர் இருந்தாங்க. ஒரு குடும்பத்துக்கு 4 பேர் வச்சுக்கேன். ஸோ ஒரு 500 ஃபேமிலி. அவங்களுக்கு உடைமை சொத்து அப்படின்னு சொன்னால் ஒரே விஷயம்தான், அது வந்து ஒரு 8-10 ஆடு, ஒரு 2-3 மாடு, அவ்வளோதான். ஏன்னா துணின்றதே அனிமல் ஸ்கின்னை தான் சுற்றி போட்டிருக்காங்க. வீடுன்றது கொம்புகளை இந்த அனிமல் ஸ்கின்ல கட்டி வச்சு சேர்த்த வீடுகள் தான், சின்ன சின்ன குடிசைகள். வீட்டுக்குள்ள பெண்களும் குழந்தைகளும் படுத்துக்கிறாங்க, ஆண்கள் வெளியே படுத்துக்கிறாங்க. ஸோ ஒரு குடும்பத்தை எடுப்போம் ஒரு உதாரணத்துக்கு, அவங்ககிட்ட ஒரு 8-10 ஆடு, 2-3 மாடு இருக்கு. ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டு ஒரு குடும்பத்துக்கு இந்த ஆடு மாடு இறந்துருச்சுன்னு வச்சுக்குவோம், பாக்கி எல்லாரும் ஒரு ஆடை டொனேட் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்குள்ள போட்டி பொறாமையே இல்லை, அவங்களுக்குள்ள வந்து ஒரு கிரட்ஜோ ஜெலசி அதெல்லாம் ஒன்றும் இல்லை.
ஒரு யூனிட்டாக வாழ்றாங்க. ஒருத்தருக்கு இல்லைன்னா இன்னொருத்தர் கொடுக்குறாங்க. அதுதானங்க சிவிலைஸ்டு, உண்மை. அதுதானே நாகரிகம், உண்மையான நாகரிகம் தான். ஸோ அதில் அங்கே போய் தங்கிட்டு எனக்கு திரும்பி வரும்போது எனக்கு வர்ற விருப்பமே இல்லை. அவ்வளோ பிடிச்சிருச்சு. அவ்வளோ பிடிச்சி. தனியாக பாஷை கூட தெரியாது. அவங்க பாஷை ஏதோ காட்டு பாஷை. ஆனால் பாஷை ஒரு பேரியர் இல்லை. பசிச்சதுன்னா இங்கே பாருங்க இப்படி காட்டினா கொடுத்துருவாங்க. அவங்க என்ன சமைக்கிறாங்களோ அது கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி எவ்வளோ நல்ல விஷயங்களை ட்ராவலில் கற்றுட்டு இருந்திருக்கேன். இன்ஃபேக்ட் ட்ராவல் எனக்கு ஒரு குருன்னு கூட சொல்லுவேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா லைஃப் லெசன்னா நீங்கள் ட்ராவல் நிறைய லைஃபே ஒரு லெசனாக எனக்கு ட்ராவல் சொல்லி கொடுத்தது. உதாரணத்துக்கு மெக்சிகோ அப்படின்ற நாட்டுக்கு இப்போ நான் போகிறேன்னு வச்சுக்கேன். இப்போ நான் போகிற பிளேனில் ஒரு 300-400 பேர் இருக்காங்க. பல பேர் பல காரணத்திற்காக மெக்சிகோவுக்கு விஜயம் செய்கிறாங்க. சில பேர் படிப்புக்கு வராங்க, சில பேர் மருத்துவத்துக்கு வராங்க, கல்யாணத்துக்கு வராங்க, டூரிஸ்டாக வராங்க, வியாபாரத்துக்கு வராங்க, எத்தனையோ வராங்க. அதில் நானும் ஒருத்தன். நான் மெக்சிகோக்குள்ளே போகிறதுக்கு முன்னமோ போன பின்போ ஒரு பிளான் வச்சுருக்கேன். மெக்சிகோவில் இந்த இடத்த பார்க்கணும், இதெல்லாம் செய்யணும். சில டிஸ்ட்ராக்ஷன்ஸில் இன்னும் அதிகமாகவும் பார்க்கலாம், இதில் சில இதை பார்க்காமலும் வரலாம். திரும்பி வரப்போகிறது உறுதி. நான் போகிறப்பவும் ரிட்டர்ன் டிக்கெட் எடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு எப்போ வரப்போகிறேன்னு தெரியாது, எவ்வளோ நேரம் சுத்த போகிறேன்னு தெரியாது. வரப்போகிறது உறுதி. அதுக்குள்ளே நாம் நிறைய விஷயங்களை கற்றுக்குறோம், அனுபவ ரீதியாக பார்க்குறோம், கிளம்புறோம். அப்போ ஒரு 30-40 நாடு தாண்டினோடனே எனக்கு தோணுச்சு, இதுதானே நம்ம மனித வாழ்க்கையே, இதுதானே இந்த உலக வாழ்க்கையே. நம்ம வரோம், போகிறது உறுதி, அதில் நம்ம விருப்பங்கள் சில, தானாக நடைபெறுவது பல. அது எல்லாத்தையும் கலந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்னு பார்த்துட்டு மற்றவங்களுக்கு தீங்கு பண்ணாமல் முடிஞ்சால் 4 பேருக்கு நல்லது பண்ணிட்டு கிளம்பிடணும். இதெல்லாம் எனக்கு ட்ராவல்ல இருந்தும் அப்பா நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க. டிராவல்ல இருந்தும் இதெல்லாம் எனக்கு தெரியும். சொந்த அனுபவங்கள் கண்டிப்பாக. தம்பி வந்து இவ்வளவு நாடுகள் சுத்தி இருக்காங்க, நீங்க எவ்வளவு கண்ட்ரிஸ் போயிருக்கீங்க? விரல் விட்டு என்ற அளவுக்கு கொஞ்சம் நாடுகள் தான். கோயிலா சுத்தி இருக்கேன். திருவிளையாடல் படத்துல வர சம்பவம் மாதிரி விநாயகர் அப்பா அம்மாவை சுத்துற மாதிரி நானு கோயில், தம்பி முருகன் உலகம் ஃபுல்லா சுத்துற மாதிரி உலக நாடுகளை சுத்தினார். இதுதான் எங்களுக்குள்ளார. அவங்க விட்ட மிச்சத்தை தானே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அது கரெக்ட் ஆயிடுச்சுல பாருங்க. சூப்பர், ரொம்ப ரொம்ப நன்றி சார். சார் அப்புறம் அம்மா நீங்க சொல்லியிருந்தீங்க அப்பாவுடைய ஷீல்ட்ஸ் எல்லாம் வந்து இங்க இருக்குன்னு பார்ப்போமா? தாராளமா வாங்க. எண்ணற்ற விருதுகள், அது நீங்க ஆல்ரெடி குறிப்பிட்டிருந்தீங்க. இதுல மத்திய அரசு மாநில அரசு விருதுகள்லாம் இருக்கு. எல்லாமே அப்பா வாங்கின விருதுகள் தான் தம்பி. இது நக்கீரர், அப்பா திருவிளையாடல் நக்கீரரா நடிச்சனால முழுசும் அப்படியே வெள்ளியில பண்ணி அப்பாக்கு கொடுத்தது. ஸ்டேட் அவார்டு இது, மாநில அரசு ரெண்டுமே. ஒரே ஒரு விஷயம், முன்னாடி எல்லாம் யாழ் தான் அப்படிதான் கொடுப்பாங்க. இது அந்த அந்த இப்படிதான் கொடுத்துருக்காங்க இல்லையா? எவ்வளவு சிறப்பா இருக்கு பாருங்க பார்க்கவே. அந்த காலத்துல இவ்வளவு அழகா நுணுக்கமா பண்ணியிருக்காங்க. இது வந்து நேஷனல் அவார்டு. டெல்லியில கொடுத்தது. அதோடைய புகைப்படங்கள் தான் மேல இருக்கு. 2 மாநில அரசுமே இது அந்த யாழ் கிட்டத்தட்ட எல்லாமே 50 வருஷத்துக்கு மேல இருக்கு. எல்லாமே நீங்க பத்திரமா பார்த்து வச்சிருக்கீங்க. அது ரொம்ப முக்கியம். பொக்கிஷங்க அது. நிச்சயமா சார். ஏன்னா பாருங்க அதெல்லாமே நீங்க அழகா டஸ்ட் பண்ணி கிளியரா அப்படியே புதுசா இருக்கு, எல்லாமே பாலிஷ்டா இருக்கு பாக்கிறதுக்கு. மீதி ஆபீஸ்ல வச்சிருக்காரு. அவருக்கு பிடிச்சது இங்க கொண்டு அவருக்கு எடுத்து வச்சிருக்காரு. இது போக அங்க அவர் வாங்கினது, தம்பி வாங்கினது இருக்கு. அதுல வந்து சாரோட அவர் தான் அதை பத்தி சொல்லணும். இதுல அநேக விருதுகள் இந்த ஒரு ரோவை விட்டுட்டு மற்ற விருதுகள் எனக்கு வழங்கப்பட்டது. இது நான் வாங்கிட்டு வந்தேன். இப்ப என்ன விருது வாங்கிட்டு வந்தீங்கன்னா, இது விருது இல்ல, 8 wonders of the world, உலக அதிசயங்கள். அங்கேயே போயிட்டு அங்க உள்ள சூழ்நிலை வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது மட்டும் எனக்கு வழங்கப்பட்ட விருது இல்லை. இதெல்லாம் என்னுடைய ஸ்பீச்சஸ்க்காகவும் நல்ல செயல்கள், அதாவது சமூக நல தொண்டுகள் செய்யறதுக்காகவும் வழங்கப்பட்டதான் முக்காவாசி. குறிப்பா இது பார்த்தீங்கன்னா ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டின்னு அமெரிக்கால சான் பிரான்சிஸ்கோ பக்கத்துல பாலோஆல்டோல இருக்காங்க. அந்த யூனிவர்சிட்டி உலகத்திலேயே தலை சிறந்த யூனிவர்சிட்டி. அங்க ஆண்டுதோறும் என்ன ஸ்பீச் கொடுக்க கூப்பிடுறாங்க. எவ்ரி இயர் ஐ கோ அண்ட் கிவ் a speech there. So the topics could be very varied. It could be from happy living, அதாவது சந்தோஷமாக வாழ்வது எப்படின்னு இருந்து ஏழைகளுக்கு தொண்டு செய்வது, அதுக்குண்டான ஆர்வம் எப்படி செய்யறது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் அங்க பேசுவோம். அதுல கொடுக்கப்பட்டது இது. ஸோ இது ஒரு டிராஃபியுமே ஒரு விருதுமே எனக்கு ஒரு மெமரியை கொடுக்கும், ஒரு சந்தோஷமான ஒரு மெமரியை கொடுக்கும். இதை பார்த்து நிறைய சின்ன வயசுல இருக்கவங்க கூட ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. அதனாலதான் இதை நான் டிஸ்பிளேலயே வச்சிருக்கேன். ஏன்னா அப்பா சொல்லுவாங்க வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு.
ஆனா இதை நம்ம சொல்லும் போது ஊக்குவிக்கப்படுறாங்க, அவங்க செய்யறதை இன்னும் அதிகம் செய்ய முடியுது. அதுக்காக இந்த டிஸ்பிளேல வச்சிருக்கேன். வெரி நைஸ். 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி விகடன் சார்பா. மனமார்ந்த நன்றி. நம்ம வந்து நன்றி. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். நன்றி. நன்றி சார். நன்றி சார். வருடம் முழுவதும் ஆதரவு தரும் வாடிக்கையாளர்களுக்கு தங்கமயில் வழங்கும் நன்றி விழா. சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 40 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை மார்ச் 22ஆம் தேதி வரை மட்டுமே.